நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பதா இருந்தா ஒரு லைக் ஒன் போட்டு போங்க. நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மதுரையில் மண்டியிட்ட முதலமைச்சர், இதுவே இந்துக்களுக்கு பெரிய வெற்றி. நம்முடைய எட்டி டாக் சேனல்ல இந்துக்கள் மாபெரும் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். RS பாரதி அவர்களும் சேகர் பாபு அவர்களும் இந்துக்களுக்கு ஆதரவாக எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காணொலியை தந்தோம். அதே டோன்ல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மதுரையில இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதை வச்சுதான் நான் சொல்றேன், முதல்வரும் பாத்தீங்கன்னா இந்துக்கள் இடத்துல மண்டியிட்டு விட்டாரு. உண்மையாகவா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம முதல்வர் அவர்கள் நலத்திட்ட வழங்கும் விழாவில் பேசியிருக்கின்றார். அந்த காணொலியை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அந்த காணொலி தொடர்பாக தான் நம்ம விரிவாக அலச போகிறோம். அதுல தான் மண்டிட்டு இருக்கின்ற விஷயத்த சொல்ல போறோம். அதனால கூர்ந்து அந்த காணொலியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காணொலி தரம் பாருங்க. அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அது கேடுகட்ட மலிவான அரசியல். தீபம் எங்க ஏற்றப்படணுமோ, எப்போ ஏற்றப்படணுமோ அங்க வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு. நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சிக்கு 1490 நாள்ல, நல்லா கவனிங்க, 1490 நாள்ல 3000க்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடியிருக்கும். இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா, அப்படி சொல்றவருடைய உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும். 1490 நாள். இந்த 1490 நாள்ல 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு செய்திருக்கின்றோம். தற்போது அதோட எண்ணிக்கை கூட அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்றார். மொத்தமாக 1500 நாட்கள் கூட நாங்க ஆட்சியாளர்ல, ஆனாலும் 3000க்கும் மேற்பட்ட கோயிலுக்கு நாங்க குடமுழுக்கு செய்திருக்கின்றோம். நாங்களா இந்துக்களுக்கு எதிரி? நாங்களா ஆன்மீக ஆட்சி நடத்தல அப்படின்னு நம்ம முதல்வர் கேட்கிற மாதிரி இருக்கும். அதாவது தமிழக அமைச்சரவையில எத்தனையோ துறைகள் இருக்குது. ஆனால் அந்த துறையை விட இந்த அறநிலையத்துறையை நாங்க 2 மடங்கு கவனம் கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்கோம் நலத்திட்டங்களை. ஏன்னா 1500 நாட்கள் தான் இந்த ஆட்சியினுடைய வாழ்நாள் காலம். ஆனா 3000 கோயிலுக்கு நாம குடமுழுக்கு செய்திருக்கோம்னா, ஒரு நாளைக்கு 2 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ண மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்திலேயே திளைத்திருக்கிறோம். நாங்கன்னா இந்துக்களுக்கு எதிரியா? திருப்பரங்குன்றத்தை வச்சு இந்து எதிரி திமுக அப்படின்னு முடிவு பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டிடுறேன். எம்ஜிஆர் இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, எடப்பாடி இருந்தாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாலைகள் எவ்வளவு போட்டோம்? இந்த 1500 நாள்ல சாலைகள் எவ்வளவு போட்டோம்? குடிநீர் தொட்டிகள் எவ்வளவு கட்டணும்? மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு கட்டணும்? அதோட பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு கட்டணும்? சாலைகள் எந்த அளவுக்கு போட்டோம்? கால்வாய்கள் எந்த அளவுக்கு தூர்வாரணும்? அதோட விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு மேம்படுத்திருக்கோம்? விவசாயிகளுக்கு எவ்வளவு நலத்திட்ட உதவி கொடுத்திருக்கோம் அப்படின்னு பட்டியலிட்டு பார்த்திருக்கிறோம். ஆனால் முதன்முறையாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் தன்னுடைய ஆட்சியில ஆன்மீக பணிக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? எத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கோம் தெரியுமா? அதற்காக எவ்வளவு தொகை செலவு செஞ்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு இந்த அறநிலையத்துறை பற்றியும் பிரதானமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, அதுதாங்க இந்துக்களுடைய வெற்றி. இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்ட யாராவது ஒருத்தர் இப்படி இந்த அறநிலையத்துறைக்கு செலவு செய்ததோ, இல்ல கோயிலுக்கு சேவை செய்தது பற்றியோ, இல்ல புனரமைப்பை பற்றியோ, குடமுழுக்கை பற்றியோ ஏதாவது பேசியிருக்காங்களா? காசிக்கு நாங்க வருடா வருடம் 1000 பேர் அனுப்பி வைக்கிறோம். அறுபடை முருகன் கோயிலுக்கு வருடா வருடம் 1500 பேர் அனுப்பி வைக்கிறோம். எங்களை விடவா நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக ஆட்சி நடத்த போறீங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சரே பாத்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறைக்கு செலவு செய்ததும் சேவை செய்ததும் பேசுறாருன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியலீங்களா? இந்துக்கள் இடையே பாத்தீங்கன்னா மாற்றம் வந்திருக்கிறது. இந்துக்கள் வாக்கு வங்கியானது உருவாகி இருக்கிறது. திமுக கழுத்தை இந்துக்கள் தான் நெரிக்க போறாங்க. இதற்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் பாதுகாப்பா இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் எங்க வேண்டுமானாலும் கலவரம் நடக்கும், ஆனால் தமிழகத்துல கலவரம் நடக்காது. அந்த அளவுக்கு நாங்க சிறுபான்மையருக்கு பாதுகாப்பா இருக்கிறோம். இந்த ஆட்சியே சிறுபான்மையருக்கான ஆட்சி. ஏன் நம்ம முதலமைச்சர் ஐயாவே சொன்னாருங்களே, நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையோ? ஒரு கிறித்துவ விழாவில் போய் கலந்துக்கிட்டு, நீங்க தேர்ந்தெடுத்த ஆட்சி,
இது உங்களுக்கான ஆட்சி அப்படின்னு பெருமைப்பட போய் பேசினவர் தான் நம்ம முதலமைச்சர் ஐயா. ஆனா இன்னைக்கு நிலைமை எந்த அளவுக்கு தலைகீழ மாறி இருக்கு பாருங்க. அதையும் யாரு தப்பு செய்றாங்களோ இல்லையோ, திமுக தலைமையில இருக்கிறவங்க தொடர்ந்து தப்பு பண்றாங்க. ஒரு காலத்துல திமுக பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு கழகம், கடவுள் மறுப்பு கழகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துக்களுடைய விழாக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காம கடந்து போகலாம். ஆனால் சமூக வலைதளங்கள் வந்த பிறகு திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடு நல்லா தெரிஞ்சு போச்சு. இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுது பண்டிகைகளுக்கு ஏன் இந்துக்களுக்கு தெரிவிப்பது கிடையாது அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. ஆனா திமுக அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இந்துக்கள் வாக்கு வங்கி உருவாகல. திமுகவை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கவே இல்லை. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்காக பார்த்தாங்களாம் RSSம் சங்கிகளும். ஆனா மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையா இருந்து அதை முறியடித்து விட்டார்களாம். நாம எங்க கலவரத்தை உருவாக்க பார்த்தோம்? ஆன்மீகம் என்பது பிரிவினை இல்லாததான், பாகுபாடு இல்லாததான், மன அமைதியை தர்றதான். ஆன்மீகத்தை பற்றி யார் நமக்கு கிளாஸ் எடுப்பது? நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். மதுரையில நீங்க பாத்தீங்கன்னா கலவரம் இல்லாம தடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், மதுரை திருப்பரங்குன்றத்தை பற்றி ஏன் நீங்க பேசணும்? அதுலயும் நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்றாரு, வழக்கமாக எங்கே தீபம் ஏற்றுவார்களோ அங்க நாங்க தீபம் ஏற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. மரபுபடி நாங்க நடந்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் எதற்காக புதுசாக தீபத்தூண்ல பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களுடைய அஜெண்டா தீபம் ஏத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. மக்களை மதத்தால் பிரிவினைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வளர்ச்சி என்றால் மக்கள், குறிப்பா மதுரை மக்கள் வரவேற்பார்கள். ஆனா நீங்க அதுவே பாத்தீங்கன்னா மதம், வன்முறை இதெல்லாம் நீங்க கையில் எடுத்தீங்கன்னா மதுரை மக்களுடைய அவங்களுடைய இயல்பான மொழியை நம்ம பேசணும்னா பொடரிலேயே அடிச்சு துரத்துவாங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமா நம்ம முதல்வர் சொல்றாரு. அது சரிதான். மதுரையில எந்த இடத்துல போய் நீங்க கேட்டீங்க? மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமா ஏத்த இடத்துல ஏத்தனா போதும், மற்ற இடத்துல ஏத்த வேணான்னு எப்ப மதுரை மக்கள் சொன்னாங்க? அப்படி மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஏத்த நேரத்துல ஏத்துங்க அப்படின்னு சொல்லி இருந்தா ஏன் இந்த காணொலியானது வைரல் ஆகுது? என்ன காணொலி பண்ணு கேக்குறீங்களா? நீங்களே பாருங்க. இப்ப தெரியுதா? கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவாக கடையை அடைப்பதற்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்கி கடையெல்லாம் அடைக்காதீங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், காவல்துறையினர் ஆதரவா இருக்கிறோங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆளுங்கட்சி சார்பில் போய் கடைக்காரங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க போராட்டம் நடத்துறாங்களே அவங்களை கண்டு பயமா? ஏன் பயப்பட போறாங்க? போராட்டக்காரர்கள் ஆயுதம் எடுப்பது கிடையாது. அமைதியா உட்காந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீப யாத்திரை எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு தான் கேட்க போறாங்க. நீங்க கடையை அடைச்சா போதும், எங்களோட நீங்க இருக்கிறதா நான் நினைச்சுக்குவோம் அப்படின்னு இந்து ஆன்மீக அடியவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்கறாங்க. அதுக்கு கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆமா ஐயா, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் ஐயா, இந்த கோயிலால தான் நாங்க பொழைச்சோம். அங்க இருக்கின்ற இஸ்லாமியர்கள் கூட தீபத்தூண்ல போய் எதுக்கு தீபம் ஏத்தணும்? ஏத்தாதீங்க, அது எங்களுடைய தர்காக்கு பக்கத்துல இருக்குது, அது எங்களுது அப்படின்னு உரிமை கொண்டாடவே இல்லை. அங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத பொழுது திமுக அரசாங்கம் மட்டும் போய் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்குது? அங்க இருக்கின்ற மக்களுக்கு தெரியாதா? அங்கு கடை வச்சிருக்கின்ற மக்களுக்கு தெரியாதா? அதனால திருப்பரங்குன்றம் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களே பாத்தீங்கன்னா திமுக எதிராக திரும்பி இருக்கின்றார்கள். கடை அடைப்புக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கின்றார்கள். திமுக என்ன சொன்னாலும் சரி அவங்க பக்கம் செவி சாய்க்கவே இல்லை. காவல்துறை வச்சு ஒடுக்கலாம், மிரட்டலாம். ஆனா எதுவா இருந்தாலும் சரி எனக்கு தெரிந்து திமுகவுக்கு ஆதரவில்லை அங்க இருக்கின்ற கடைக்காரர்களும் அந்த மக்களும். அதனால தான் நம்ம முதல்வரே பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவில் திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு விளக்கம் அளிக்கின்றார். நாங்க ஒரு நாளைக்கு 2 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கிறோம், அந்த அளவுக்கு ஆன்மீக ஆட்சி என்று சொல்றாரு. சோ இந்த அளவுக்கு திருப்பரங்குன்றம் விஷயத்தை பற்றி இவ்வளவு விரிவாக பேசுறாருன்னா அதுதான் இந்துக்களுடைய வெற்றி. எங்களை பற்றி பேச மாட்டீங்க, எங்களுக்கு எதிராகவும் செயல்படுவீங்க, எங்க நம்பிக்கையும் சிதைப்பீங்க. அதுவும் இல்லாம எங்களுடைய மதத்தையே பாத்தீங்கன்னா கொரோனா, டெங்கு, மலேரியா போன்று அழித்து ஒழிப்போம் சொல்லுவீங்க.
சனாதன ஒழிப்பு மாநாடு போடுவீங்க. ஆனா எல்லாம் போட்ட நீங்க இன்னைக்கு யார் வாயில் இருந்து இந்து திருமண முறையை அவதூறா பேசிக்கிட்டு திரிஞ்சாங்களோ அந்த வாயிலிருந்தே இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது என்று விளக்கம் அளிக்கின்றார் என்றால், இந்து மதத்தை பற்றி போற்றி பேசுகின்றார் என்றால் இதுதான் இந்துக்களுடைய வெற்றி. மற்றபடி வேற எதுவும் கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாது, வழக்கமாக எங்கே ஏற்றுவார்களோ அங்கதான் நாங்க ஏத்தணும். தீபத்தூண்ல ஏன் ஏத்தணும், கலவரம் உருவாக்க பாக்குறீங்களா அப்படின்னு முதல்வர் கேள்வி கேட்கிறாருங்க. ஆனா நாங்க கூட சில கேள்வியை கேட்கலாம். இங்க மெட்ராஸ்னு ஒண்ணு இருந்தது இல்ல, வழக்கம் போல மெட்ராஸ்னே விட்டு போக வேண்டியதானே. ஆண்டு காலமாக மெட்ராஸ் தானே கூப்பிட்டாங்க, ஏன் சென்னைன்னு மாத்தினீங்க? ஏன்னா மெட்ராஸ் என்பது ஆங்கிலேயன் வச்ச பேரு, சென்னை என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்தது சென்னப்ப நாயக்கருடைய இடம். அதனால அவருக்காக சென்னையாக அழைக்கிறோம். எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்க மீட்டெடுத்திருக்கிறோம். இங்கிலீஷ்னுடைய பெயர் வேண்டாம் என்பதனால தானே நீங்க அரசாணை வெளியிட்டு சென்னைன்னு பேர் மாத்தினீங்க. தமிழ்நாடு. ஆனா ஆங்கிலேயன் வந்த பிறகுதான் இது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு மாறிச்சு. அதனால என்ன பண்றீங்க, இந்த ஆங்கிலேயன் வச்ச பேர்லாம் வேணாப்பா, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குதுப்பா, அந்த பேரை நாங்க வைக்கிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேரை வச்சீங்க. அந்த மாதிரி தானே இடையில எவனோ ஒருத்தன் வரான், அவன் கோச்சிக்குவான், அவன் கோவப்படுவான், அவன் பிரச்சனைக்கு வருவான். அந்த இடம் யாருன்னு தெரியல, பிரச்சனை தீரல அப்படின்னு குழப்பமான மனநிலை இருக்கின்ற பொழுது தீபம் ஏற்றுகின்ற வழக்கத்தை மாத்தினீங்க. ஆனா இன்னைக்கு பிரச்சனை ஓய்ந்து இருக்கிறது. நம்ம வழக்கம் போல எங்க தீபம் ஏற்றணுமோ அங்க தீபம் ஏற்ற வேண்டியதுதான். ஆனால் அந்த வழக்கமாக ஏத்துகின்ற தீபத்தை நில அளவை கல்லாம், நில அளவை கல்லுக்கு ஏதப்பா அந்த அளவுக்கு அழகான கலை வடிவம். நில அளவு கல்லுக்கு மேல எதற்குப்பா வழுக்கு போன்ற ஒரு அமைப்பு, 3 லிட்டர் எண்ணெய் ஊத்தலாமா திரி போட்டு ஏத்துக்கின்ற அளவுக்கு இருக்குதான். அதனால அது நில அளவை கல் என்று சொல்றவங்களே போய் கோர்ட்டுல அது தீப கல்லு தான், ஆனா 1862 வரைக்கும் அதுல தீபம் ஏத்தணும், அதுக்கு பிறகு ஏத்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களே அது தீப கல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ நில அளவை கல்லாம். அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏம்பா அயோத்தி போல தமிழகம் மாறக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு, அயோத்தியில பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார் பைசாபாத்ல, அதே மாதிரி தமிழகத்துல தான் திராவிடம் தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நம்ம கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. ஆனா நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலை பற்றி பேசுறாங்க. அதே பைசாபாத்ல சட்டமன்றத்துல யார் வெற்றி பெற்றது, பாஜக. அதே அயோத்தியில யார் ஆட்சி செய்யறது, பாஜக. அதனால இப்பவும் சட்டமன்ற தேர்தலை பற்றி தான் நம்ம தமிழ்நாட்டுல பத்தி பேசுறோம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அயோத்தியிலும் சட்டமன்ற தேர்தலை பற்றி பேசணும். அப்படி பார்த்தா சட்டமன்ற தேர்தலில் அயோத்தியில பாஜக வெற்றி பெற்ற மாதிரி தமிழகத்திலும் பாத்தீங்கன்னா பாஜக வெற்றி பெற போகுது என்று கூட தெரியல. மொத்தத்துல திமுக காரனை பொறுத்த வரைக்கும் அது நில அளவை கல் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்க பார்த்தான், முட்டு கொடுக்க முடியல. கடைசியில எல்லாரும் பாத்தீங்கன்னா அது தீபத்தூண் தான் என்பதை பற்றி வெளியே எடுத்து போட்டாங்க. இப்போ அது தீபத்தூண் அல்ல, நில அளவை கல் என்று நிரூபிக்க முடியல. அதனால வழக்கமான இடத்திலே தான் நாங்க தீபம் ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. சோ மொத்தமாக திமுகவினரும் முதல்வரும் இந்துக்களிடத்துல மண்டிட்டு இருக்காங்க. இனிமேலாவது மன்னிச்சு ஏதாவது வாக்களிப்பாங்களா என்ற ஒரு எண்ணத்தினால பாத்தீங்கன்னா நாங்க கோயிலுக்கு செஞ்ச மாதிரி வேற யாராவது செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு உருட்டுறாங்க. RS பாரதி அவர்களும் சேகர் பாபு அவர்களும் முருகன் தான் நம்ம முதல்வரை ஆள்வதற்கு உத்தரவிட்டு இருக்கின்றார். இரண்டாவது ராமர் தான் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கே ஓட்டு பட சொல்லியிருக்கின்றார். ராமனும் முருகனும் முதல்வருக்கு பக்கபலமா இருக்காங்க, அவங்க தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் கிறிஸ்துவரும் இஸ்லாமியரும் கொண்டு வந்தாங்க, இது அவங்க ஆட்சின்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க ராமர் ஆட்சியம், ராமர் கொண்டு வந்தாராம். இதெல்லாம் இந்துக்களுக்கு பெரிய வெற்றிங்க. அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க, இப்ப முதலமைச்சரே பேசியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, எதிரணியினர் இருக்காங்க தெரியுமா, பாஜக. அவங்களுக்கு பழைய அடிமை, புதிய அடிமை, பி டீம், சி டீம் என்று யார் வேணாலும் வரலாம். ஆனால் கடைசியில சாம்பியன் ஆக போறது யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு, திமுக தானம். அதனால எந்த பால டெல்லியில இருந்து போட்டாலும் திமுக சிக்ஸர் தான் அடிக்கும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாரு. ஆமா, ஒட்டுமொத்த ஊடகமும் பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாதிரியே ஆளுமைகளை கூப்பிட்டு பேச வைக்குது, முட்டு கொடுக்குது. ஆனால் இந்த ஊடகம் மட்டும் இல்லை என்றால் திமுக எப்பொழுதே பாத்தீங்கன்னா தாரவாந்து போயிருக்கும். அதை காப்பாத்துறதுக்கு ஆண்டனாலும் முடிஞ்சிருக்காது. சோ நீங்க சொல்ற நெரேட்டிவ, நீங்க சொல்ற பொய்ய அப்படியே உண்மையாக்குவதற்கு எல்லா ஊடகமும் வரிந்து கட்டின்னு களத்துல நிக்குது. அதனாலதான் பாருங்க, நடுநிலையா பேசக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் கூட
எது உண்மை என்று தெரிந்த பிறகு கூட இந்த ஊடகமானது உங்களுக்கு அழகா ஜால்ரா போறதுனால நம்ம ஏதாவது ஒரு கருத்தை சொன்னோம்னா, சொந்த கருத்தோ நேர்மையான கருத்தோ உண்மையான கருத்து சொன்னாவோ இவன் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் சொல்லிட்டாங்கண்ணா, மதவெறி கொண்டவன் சொல்லிட்டாங்கண்ணா, இத்தனை ஆண்டு காலமாக நம்ம நடுநிலையா இருந்த நம்முடைய நடுநிலைமை கேள்விக்குறியாகுமே. இந்த ஒரே காரணத்துக்காக திமுக சொல்ற பொய்ய ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. எங்க அதிமுக இருக்கக்கூடிய பல பேர், டிடிவி தினகரன் போன்றவங்க, பன்னீர்செல்வம் போன்றவங்க, செல்லூர் ராஜு போன்றவங்க, அதோட ஜெயக்குமார் போன்றவங்க திமுக கட்டமைக்கின்ற அந்த விஷயங்களை பேசுகின்ற நிலைக்கு ஆளாயிருக்காங்க. அதனால டெல்லியிலிருந்து போடுகின்ற எல்லா பாலையும் திமுக காரன் சிக்ஸர் அடிக்கல. டெல்லியிலிருந்து போடுகின்ற ஒவ்வொரு பாலையும் ஊடகம் தான் சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்குது. ஆனா ஊடகத்தினுடைய வாயை கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலேன், வாயை மூடிட்டுன்னு வச்சுங்களேன், நீங்க டக்கு பால் போட்டா கூட அதுல சிக்ஸர் அடிக்க முடியாது, இல்ல ஓப்பனா புல் டாஸ் போட்டா கூட சிக்ஸர் அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு திமுக போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு திமுகக்குள்ள உட்கட்சி பூசலானது உச்சம் தொட்டு இருக்குது. அது முதல்வருக்கே தெரியும். 1-to-1 ஆலோசனை கூட்டத்திலே வந்து திமுக காரங்கிட்ட இருக்கின்ற உட்கட்சி பூசல் தான் நம்மளை தோல்வி அடைய செய்ய போதுன்னு சொன்னார். ஸோ திமுகவுடைய உட்கட்சி பூசலையும் மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த தருணமும் பெரிய அதிருப்தி கூடியிருக்கின்ற தருணத்துல திருப்பரங்குன்றத்துல வீம்படியா போய் தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாது என்று காவல்துறை வச்சு நீங்க தீபம் ஏற்றுவதை முடக்கினது தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டது. இந்துக்களை கோபமடை வச்சிருக்குது. அதனால தான் மதுரையில போயிட்டு நாங்க எவ்வளவு நியாயமா நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு மண்டிட்டு போயிருக்கின்றார். இல்லைன்னா நம்ம முதல்வரா வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு செஞ்சதை சொல்லி காட்டுறவரா இருக்க போறாரு. கேட்டா அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் திராவிட மாடல் என்று உருட்டுவார். ஏன் கடந்த காலங்கள்ல அனைவருக்கும் அனைத்தும் இல்லையா? அனைவருக்கும் அனைத்துமா? என்னவோ உங்களுடைய ஓட்டுக்காக நீங்க போடுகின்ற நாடகம். 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னது கூட கோயில் உண்டில் இருக்கக்கூடிய காசு தான். அப்போ கூட கவர்மெண்ட்ல இருந்து இந்த கோயிலுக்கு ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. 1000 கோடி ஒதுக்குறோம்னாங்க, அதுல எத்தனை கோடி ஒதுக்குனாங்க தெரியுமா? 100 கோடி தான். அந்த அளவுக்கு தான் கோயிலை புறக்கணிச்சு வச்சிருக்காங்க. கோயில் நிலங்களை மீட்காம இருக்குது. இன்னும் பல கோயில்களை இடிச்சிருக்காங்க. அண்ணாமலே சொன்னாரு 161 கோயிலை இடிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி கோயிலுக்கு எதிராக செயல்படக்கூடிய இத்தனை பேரும் இன்னைக்கு நாங்க தான் உடம்புழுக்கு அதிகமா பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்கன்னா இவங்க மண்டியிடலை என்று நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.